என்ன மாதிரியே ரொம்ப தத்ரூபமா இருக்கு. இந்த படத்தை யார் வரைஞ்சா? தி கிரேட் மாதவன். ஓ, அவர்தான் வரைஞ்சதா? என்ன அப்படியே வரையற அளவுக்கு மாதவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா? யூ லைக் இட் ஸ்வேதா? I like it ஸ்வேதா. புடவை யாருக்காக பாக்குறீங்க சார்? அங்க ஒருத்தங்க சாரி பாத்துட்டு இருக்காங்கல்ல, தாவணி போட்டுக்கிட்டு, அவங்கதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஸ்வேதாவா? எஸ், ஆமா. ஸ்வேதா கிட்ட நீ கட்டிக்க போற மாப்பிள்ள யாருன்னு இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்வேதா, உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ நீ அதை எடுத்துக்க. இல்ல அத்தை, நீங்க எந்த புடவை எடுத்தாலும் அதை நான் கட்டிக்கிறேன். பாரா, என் மருமகளுக்கு என் மேல இருக்கிற பாசத்தை. சரி, அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல புடவை செலக்ட் பண்ணி தரோம். இது கூட நல்லதா இருக்கு. என்னம்மா எல்லாரும் முகூர்த்த புடவை பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா, நீ வந்து செலக்ட் பண்ணு. மேடி உட்கார். ஓகே. இது ஓகே தானே? மேடி, மாம், ஸ்வேதாக்கு புடவை செலக்ட் பண்ணலாமா? ஓகே. அது நல்லா இருக்குல்ல? என்ன எல்லாரும் அப்படி அப்படியே புடவை பாத்துட்டே இருக்கீங்க? ஸ்வேதாக்கு செட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு புடவை செலக்ட் பண்ணுங்க. அத்தை, இந்த சாரி எப்படி இருக்கும் ஸ்வேதாக்கு? மேடி, இது எப்படி இங்க இருக்கு? கொடு. I don't like this. ஏய், ஐயோ, புடவை செலக்ட் பண்ண வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? அத்தை, அந்த சகுனி மூஞ்சி செத்து போச்சு பாத்தீங்களா? ராகினி எடுத்த புடவை மேடிக்கு பிடிக்கல. பூமிகா, நீ ஒன்னு செலக்ட் பண்ணு பாப்போம். இது எப்படி இருக்கு பாருங்க. நல்லதா இருக்கு. என்ன மேடி, இந்த புடவை நல்லா இருக்கா? டேய் மேடி, Very poor selection. ஷோ, சரி, தூக்கி எல்லாம் போடக்கூடாது, சரியா? ஓகேயா? I will solve this problem. எப்படி? Hinky, pinky, ponky. போடலாம். சொல்லு. Hinky, pinky, ponky. ஐயோ, Father had a donkey. donkey died, father Donkey died. died. Father cried. Hinky, pinky, ponky.
நான் செலக்ட் பண்ண புடவை தான் வந்துச்சு. சரி, இப்ப பிரச்சனை முடிஞ்சிருச்சு. மேடி எடுத்த புடவை தான் முகூர்த்த புடவை. அந்த புடவையே தான் ஸ்வேதா கல்யாணத்துக்கு கட்டிக்க போறா. சரி, நீங்க புடவை பாத்துட்டு இருங்க. ஸ்வேதா, நீ புடவை எடுத்துட்டு என் கூட வா. ராகினி, முகூர்த்த புடவை எடுத்தாச்சு. நீ மத்தவங்களுக்கு என்ன வேணும்னு எடுத்துரு. என்ன, வாமா. மேடி, அவங்க சாரி பாக்கட்டும், நம்ம வெளியில போலாம். வா வா. ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. என்ன முக்கியமான விஷயம்? என்ன சொல்லு. அத்தை, நமக்கு ஜவுளி கடையில இருந்து புடவை கொண்டு வந்து காட்டினாங்கல்ல 3 பொண்ணுங்க. ஆமா, ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஸ்வேதா கிட்ட மாப்பிள்ளை யாருன்னு கேட்டதுக்கு ஸ்வேதா மாதவன் அடையாளம் காட்டாம கௌதம் அடையாளம் காட்டி இவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டா அத்தை. அச்சச்சோ, சகுனி போட்டு கொடுத்துருச்சே. ஐயோ, என்ன ராகினி சொல்ற? ஸ்வேதா எதுக்கு கௌதம காட்டி மாப்பிள்ளைன்னு சொன்னா? நல்லா தெரிஞ்சுதான் சொல்றியா? அத்தை, அடுத்தவங்க சொல்றத நம்பி அத உங்ககிட்ட சொல்ற ஆளா நானு. ஸ்வேதா கௌதம தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னத நானே என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன் அத்தை. ஆஹா, அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்வேதா ஏன் அப்படி சொன்னா? அதுதான் அத்தை எனக்கும் தெரியல. என்னமோ சம்திங் ராங் மாதிரி தெரியுது. நீங்க உடனே கூப்பிட்டு விசாரிங்க அத்தை. அப்பதான் உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிங்க அத்தை. ராகினி, அத்தை, இந்த விஷயம் உன்னை என்னை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். நான் சொன்னது புரிஞ்சுதா? இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. சரி, அத்தை கிட்ட ஐடியா கேப்போம். ஸ்வேதா ஏன் அப்படி சொன்னா? சரி, நம்மளே அவகிட்ட கேட்டுருவோம். சம்மந்தியம்மா. ஐயோ, கையும் களவுமா சிக்கிக்கிட்டனே. இங்க வாங்க. முடிஞ்சது என் கதை. குலதெய்வம் காட்டி கொடுத்து என் சோழியம் முடிச்சிருச்சு. வாங்க சம்மந்தி. என்ன குரலையே இவ்ளோ கோபம் இருக்கு? ஆள்மாறாட்டம் பண்ணதுக்கு அடி வெளுக்க போறாங்களோ? சரி, ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம். என் பையன் மேடி கல்யாணத்துல எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு தான் பொண்ணு பாக்கும்போதே ஸ்வேதா கிட்ட என் வீட்டுக்காரரு மேடிய பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சுதானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்டாரு. ஸ்வேதாவும் தெரியும் சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க கல்யாண வேலைய ஆரம்பிச்சோம். இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. சரிங்க சம்பந்தி. நீங்க ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு நான் சொல்லிதான் ஸ்வேதா உங்ககிட்ட மாப்பிளைய மாத்தி காட்டிட்டான்னு சொல்லிடுங்க. என்ன, சரியா? சரிங்க சம்பந்தியம்மா. அப்பப்பா, எவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்றாங்க இந்த அம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் பேசி இருந்தாங்க என் காதுல இருந்து ரத்தமே வந்திருக்கும். டெய்லி கத்தி மேல நிக்கிற மாதிரியே இருக்கே என் வாழ்க்கை. ஸ்வேதா கல்யாணம் எப்ப முடியறது, பூமிகா கல்யாணம் எப்ப நடக்கிறது, அது வரைக்கும் ஒரே சிக்கல் தான். கண்மணி, போச்சுடி, எல்லாமே போச்சு. அந்த கல்பனா கிட்ட நம்ம வசமா மாட்ட போறோம்.
குடும்பத்தோட கோவிந்தாவ போறோம். மாட்டிக்க போறோமா? என்னம்மா சொல்ற? தெளிவா புரியுற மாதிரி சொல்லுமா. அந்த ராசாத்தி இப்ப நேரா கல்பனா வீட்டுக்கு தாண்டி வந்துகிட்டு இருக்கறா. கல்பனா வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ராசாத்திய பார்த்தா போதும், அவ்வளவுதான். பார்த்த உடனே தெரிஞ்சிரும் ஸ்வேதா அம்மா தான் ராசாத்தின்னு. அதோட உன் கனவு ஆசை எல்லாமே முடிஞ்சிரும். சரி, நான் ஸ்வேதா கிட்ட பேசிட்டு அவங்க அம்மா அப்பாவை நாங்க தேடலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு நான் உங்ககிட்ட தகவல் சொல்றேன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். வரேம்மா. நான் வரேன். ஒருவேளை இவதான் மேடிய கட்டிக்க போற பொண்ணா இருப்பானோ? நீங்க கல்பனா ஆண்டியா தானே பாக்க வந்திருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, எங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் கல்பனா ஆண்டியா தான் பாக்க வருவாங்க. எங்க ஆண்டி இப்போ வீட்ல இல்ல. நீங்க போயிட்டு அப்புறமா வரீங்களா? ஐயோ, இந்த பூமிக்கு ராசாத்தி கிட்ட இன்னும் என்ன பேசிட்டு இருக்கா? சீக்கிரம் ராசாத்தி அனுப்பி வைக்க வேண்டியது தானே? ஐயோ, மாட்டு போறோம். சரி, எப்போ வருவாங்க? அவங்க வரத்துக்கு ராத்திரி ஆயிடும். ராத்திரி ஆயிடுமா? பயமா இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். அப்பாடி, அப்பாடா. நல்ல வேளை ராசாத்தி போறா. ராசாத்தி இந்த வீட்டை தாண்டற வரைக்கும் நமக்கு டென்ஷன் தான். இந்த பொண்ணு கல்பனா அம்மாவை ஆண்டின்னு கூப்பிடுது. அப்போ மாதவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவதானா? ஐயோ ஐயோ ஐயோ, இவங்க பொண்ண பாத்துருவாங்களே. ஐயோ, என்ன பண்றது? என்னத்த? சரிங்க ஜோசியர், நான் ஸ்வேதா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவலை சொல்றேன். நல்லதும்மா. ஐயோ, அப்பா, ஐயோ, அப்பா. மாதாஜி. பூமிகா ஆண்டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல ஆண்டி, சும்மாதான். சரி, ஸ்வேதா எங்க இருக்கா? அவ உள்ளதா இருக்கா ஆண்டி. சரி. அத்தை, ஸ்வேதா, இவ்ளோ நாள் நீ அனாதைன்னு நினைச்சிட்டு இருந்தல்ல, ஆனா உன்னோட அப்பா அம்மா உயிரோட இருக்காங்க. போச்சு, ஸ்வேதாக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாடி ஜோசியர் உன் ஏடு பார்த்து ஜோசியர் கிட்ட சொல்லிருக்காரு. தேடுனா உன் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிடலாமா? தேடட்டுமான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் உன்கிட்ட கேட்டு சொல்றதா சொல்லிருக்கேன். சொல்லுமா, தேட சொல்லலாமா? ஐயோ,
ஐயோ, தயங்காம சொல்லு. உன் அப்பா அம்மாவை தேட சொல்லலாமா? அத்த, ஸ்வேதா ராசாத்திய தேட சொல்லி கல்பனா அம்மா கிட்ட சொல்ல போறா. அவங்க வலை வீசி தேடி ராசாத்திய கண்டுபிடிச்சு ஸ்வேதா கூட சேர்த்து வைக்க போறாங்க. ஸ்வேதா குழந்தையா இருக்கும்போது கடத்தினதுக்காக நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போக போறோம். சும்மா இருடி நீ வேற. ஐயோ, சொல்லுமா. இல்ல அத்தை, என்ன பொறுத்த வரைக்கும் கண்மணி அம்மா தான் என் அம்மா. அப்பா, அப்பா, ஐயோ. மரகத பாட்டி தான் என் பாட்டி. என் கூட பிறந்தவ பூமிகா அம்மா, என் தாத்தா நேசமணி. இவங்க தான் என் குடும்பம். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன், எப்போதும் நினைப்பேன். எனக்கு இவங்க போதும். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த கிறுக்கு எதுக்கு திடீர்னு தூக்கு போட்டுக்க போறான்? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ மேடி, இது எதுக்கு இப்படி பண்ற மேடி? கீழே வா. யாரும் என்ன கூப்பிடாதீங்க. இறங்கி வாடா. சொன்னா கேளு. என்னாச்சு உனக்கு? இறங்குடா. என்ன பாட்டி? மேடி, வர மாட்டேன். மேடி இறங்கு மேடி. மேடி, கீழே இறங்கு மேடி. யாரும் என்ன தடுக்க நினைக்காதீங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. சீக்கிரம் பிரகாஷ் அப்படி வா. பாட்டு. இறங்குடா மேடி. மேடி சொன்னா கேளு. மேடி மேடி. என்னை யாரும் காப்பாத்த கூடாது. அதுக்குதான கதவை லாக் பண்ணிட்டேன். வேணாம் எனக்கு யாரும். யாரும் வராதீங்க. நான் சாக போறேன். இறங்குடா. மேடி, வேண்டாம் மேடி, சொன்னா கேளுங்க. இறங்குடா. என்ன பண்றீங்க? ப்ளீஸ் கீழே இறங்குங்க. No, Sweta, you hate me. என்ன உனக்கு பிடிக்கல. நான் சாக போறேன். ஐயோ இல்ல மேடி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இல்ல, நீ போய் சொல்ற. You hate me. You beat me. பீட் மீயா? அப்போ ஸ்வேதா மாதவனை அடிச்சிட்டாளா? ஐயோ, இல்ல மேடி, நான் உங்களை அடிக்க மாட்டேன், நான் வெறுக்க மாட்டேன். என்ன நம்புங்க. நீ போய் சொல்ற. இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு நீங்கன்னா ரொம்ப இஷ்டம். தயவு செஞ்சு கீழே இறங்குங்க மேடி. உண்மையாவே என் மேல இஷ்டமா? உண்மையிலே நீங்கன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். Promise? Promise. நீங்க இறங்கி வாங்க. இறங்குடா. இவதான் சொல்றாளே, இறங்குடா கீழே. இறங்கு மேடி. இறங்குப்பா. மேடி சொன்னா கேளுடா மேடி. தரடா மேடி. கதவு திறடா டேய். உடைக்கலாமா? சொன்னா கேளு மேடி. டேய், இறங்கு. ஏன்டா அப்படி பண்ற? மேடி, ப்ளீஸ் கீழே இறங்கு. வா ஸ்வேதா. ஏன் ஸ்வேதா ஒரு மாதிரியா இருக்க? அதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சுல. உனக்கும் மாதவனுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். சந்தோஷமா இரு. சீக்கிரமாவே மாதவனுக்கு பொண்டாட்டி ஆக போற. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் கண்மணி அம்மா. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். ஏன் ஸ்வேதா இப்படி சொல்ற?
சொல்லுமா. என்ன கட்டிக்க போறவரே அவர் அண்ணனுக்காக என்னை திட்டி இந்த கல்யாணம் வேண்டான்னு வார்த்தை விட்டதுக்கு அப்புறம் இனி இந்த கல்யாணம் நடந்து என்ன ஆக போகுது? அப்படி சொல்லாத ஸ்வேதா. மாதவன் ஏதோ மேடி மேல இருக்கிற பாசத்துல தெரியாம சொல்லிட்டாரு. அத நீ ஏன் பெருசு பண்ற? நான் பெருசு பண்ணல பாட்டி. சூழ்நிலை புரிஞ்சதுனாலதான் சொல்றேன் பாட்டி. கட்டிக்க போறவன் தன்னை புரிஞ்சுக்கணும்னு தான் எந்த பொண்ணும் ஆசைப்படுவான். ஆனா மாதவன் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. மாதவன் உன்னை புரிஞ்சுக்கலன்னு நீ எப்படி சொல்ற? புரிஞ்சுகிட்டு இருந்தாருன்னா அவர் என்ன திட்டிருக்கவே மாட்டாரு. எனக்கு மேடி மேல கூட எந்த கோவமும் இல்ல. ஏன்னா அவரு குழந்தை மாதிரி. அவரு தெரியாம என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. ஆனா மாதவன் அப்படி இல்லையே. என் பக்கத்து நியாயத்தை புரிஞ்சுக்காம அவர் என்ன திட்டாரு. அதத்தான் என்னால ஏத்துக்க முடியல கண்மணிமா. ஏய், முட்டாள்தனமா பேசாத ஸ்வேதா. நல்லா யோசிச்சு பாரு. இது எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம். இந்த பணக்கார குடும்பத்துக்கு நீ மருமகளா வரப்போற. நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஸ்வேதா, பணம் ஸ்வேதா, பணம். இந்த கல்யாணத்தை போய் வேண்டான்னு சொல்ற பாத்தியா? பூமிகாமா, எனக்கு பணம் வேண்டாம். அன்பும் நம்பிக்கையும் தான் வேணும். அந்த நம்பிக்கையே இப்போ உடைஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் நடக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வாங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம். ஸ்வேதா, நீ கட்டிக்க போறவரே உன்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டாரு. இப்போ உனக்கு திருப்தி தானே? எனக்கு கோவமே மாதவன் என்ன புரிஞ்சுக்கலையேன்னு தான். இப்பதான் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரே. எனக்கு இது போதும். நான் இந்த வீட்டை விட்டு போகல. நான் இங்கேயே இருக்கேம்மா. ஸ்வேதா, நீ மனசு மாறினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. கல்யாண பொண்ணு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. போய் நல்லா தூங்குமா. அம்மா தாயே, மாதவனுக்கு மன வளர்ச்சி குறைபாடு இருந்ததுனால ஸ்வேதாவுக்கு மாதவனை பிடிக்கல. அதான் ஸ்வேதா கிட்ட நீ கட்டிக்க போற மாப்பிள்ள கௌதம்னு போய் சொல்லி ஆள்மாறாட்டம் பண்ணிதான் வேதாவுக்கு இந்த கல்யாணத்தையே பண்றோம். இது தப்புதான், எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வேற வழி தெரியலையே. ஸ்வேதா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா என் பேத்தி பூமிகா ஆசைப்பட்டபடி அவளுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கும்ல. பூமிகா ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கும். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நாங்க ஒரே ஒரு பொய் தானே சொல்லிருக்கோம். என்ன அந்த பொய் கொஞ்சம் பெரிய பொய்யா போச்சு. எங்களை மன்னிச்சு எங்களுக்கு துணையா இருந்து நடக்க போற கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். நீ ஒண்ணு எங்களுக்கு சும்மா இந்த உதவிய பண்ண வேண்டாம். நீ உதவி பண்ணா நாங்க உனக்கு படையல் போடுறோம். அதுவும் சாதாரண படையல் இல்ல, சாராய வச்சு கறி விருந்த மாதிரி படையல் போடுறோம். என்ன சரியா? அம்மா தாயே, குலதெய்வம் அதோட வேலையை காட்டிடுச்சே. சம்மந்தி அம்மா, வாய மூடுங்க. என்ன சம்மந்தின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா ஏன் வீட்டுக்கே வந்து என்னையே ஏமாத்த பாத்திருப்பீங்க. ஸ்வேதா கிட்ட மாப்பிளைய மாத்தி காட்டி ஃப்ராடு வேலையா பாத்திருக்கீங்க. உங்களை எல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்.
இந்த மாதிரி வேலையை இனிமே உங்க லைஃப்ல பண்ணவே கூடாது. ஐயோ, கல்பனா சாஃப்டா இருப்பாங்கன்னு பார்த்தா சாட்டையெல்லாம் எடுக்கிறாங்க. ஐயோ, ஃப்ராட்தனமா பண்றீங்க. சமந்தியமா சமந்தியமா பண்ணுவீங்களா? ஏன் பண்ணுவீங்க? சமந்தியமா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல விட்டுருங்க சமந்தியமா. வேண்டாம் சமந்தியமா. ஐயோ, ஃப்ராட்தனமா பண்றீங்க. ஐயோ, பண்ண மாட்டேன் தப்பு பண்ண மாட்டேன் சமந்தியமா. ஐயோ, எங்களுக்கு தெரியாம நாங்களே எங்க வாயால கேட்டுட்டு இனிமே தப்பே பண்ண மாட்டோம் சமந்தியமா. பாவம் அந்த பொண்ணு. சமந்தியமா இனிமே தப்பு பண்ண மாட்டேன் ப்ளீஸ் சமந்தியமா விட்டுடுங்க. ஐயோ, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மாமா வலிக்குதா? வலிக்குது சமந்தியமா சமந்தியமா. ஐயோ, வேண்டாம் சமந்தியமா வலிக்குது சமந்தியமா. என்னத்த இவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் பொண்ணு அழைக்க சம்மந்தி வீட்ல இருந்து யாரையும் காணோம். ஒருவேளை நம்ம ஆள் மாறாட்டம் பண்ண விஷயம் சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஏன் கண்மணி அப்படி நினைக்கிற? இல்லத்த, காலையில கண்மணி அம்மா, கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு போல இருக்கு. மண்டபத்துல போய் பார்த்துட்டு தான் வர்றேன். இங்க பாருங்க, கல்பனாமா தினமும் கும்பிடுற கொலசாமிக்கு பொய் சொன்னா பிடிக்காது. நீங்க வேற அண்டா கணக்குல போய் பேசிருக்கீங்க. எப்ப என்ன நடக்குமோ தெரியாது. உங்க வீட்டுல கல்யாண விருந்து சாப்பிடலான்னு பாக்குறேன். அதுக்கு பிராப்தம் இருக்கான்னு பாக்கலாம். தரகர் காலையில நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு போனதுல இருந்து எனக்குள்ள அவன் நம்மள பத்தி கல்பனா கிட்ட மாட்டி விட்டுருவானோன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கத்த. என்னங்க, ஐயரு பொண்ணு கோவில்ல இருந்து அழைச்சிட்டு வர சொல்றாரு. வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். இல்ல கல்பனா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டா அப்புறம் வர்றவங்களை யார் ரிசீவ் பண்றது? ஓ, அதனால நான் இங்கே இருக்கேன். நீ ராகினி அழைச்சிட்டு போய. சரிங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். மாம், I'm also coming. I want to see Sweta. ஐயோ, டேய் நீ மாப்பிளடா. பொண்ணு அழைப்புக்கெல்லாம் நீ வரக்கூடாது. நீ போய் ஒரு ரூம்ல இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். No, no, no. நானும் வருவேன். அண்ணே, அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே. நீ ஸ்வேதாவை பாக்கணும்னா ரூம்ல இரு. அம்மா போய் ஸ்வேதாவை உடனே கூட்டிட்டு வந்துருவாங்க. உடனே வந்துருவீங்களா? உடனே வந்துருவோம். அப்போ ஓகே, நீங்க போயிட்டு வாங்க, நான் ரூம்ல இருக்கேன். அண்ணே, அதானே நானும் சொன்னேன். சரி, டேய் நீ வா. சரிம்மா. கார் ஓட்டணும்ல, வா. வரேங்க. பாய் சார். வரேன், நீ ரூம்ல இருடா. ஸ்வேதா, கல்யாணம் ஆகி போனதை எங்களால மறந்துட மாட்டியே? எப்படி உங்களை எல்லாம் மறக்க முடியும்? நான் யாரையும் மறக்க மாட்டேன். சரி சரி. அத்தை வராங்க. அத்தை. ஸ்வேதா, ரெடி ஆயிட்டியா? சாட்சாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்க. ஹாய் ஸ்வேதா. என்ன அழைச்சிட்டு போக மாதவனே வந்திருக்காரா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஸ்வேதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பையன் மாதவன் உன் கழுத்துல தாலி கட்ட போறான். நீ எங்க வீட்டுக்கு மருமகளா ஆக போற. நான் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிட்டு சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணி தங்க காசை முடிச்சு வச்சிருக்கேன். நீ இத உன் கையால போய் உண்டியல போட்டுட்டு வரியா? இந்தா.
சரி அத்தை. அக்கா நானும் வரேன்க்கா. ம், வா. மா நான் உள்ள இருக்கேன். மேடம் என்னம்மா? சம்மந்தி அம்மா கிட்ட என்ன பேசுறாங்க இவங்க? நாங்க எவ்வளவோ கல்யாணத்தை பார்த்திருக்கோம். ஆனா உங்க வீட்டு கல்யாண முறை ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன வித்தியாசத்தை பாத்தீங்க? பொண்ணு அழைக்க மாப்பிள்ளையே வந்திருக்காருல, அத சொன்னேன். இல்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பொண்ணு அழைக்க வந்திருக்கிறது மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளையோட தம்பி. என்ன சொல்றாங்க இவங்க? ஒரே குழப்பமா இருக்கே. ஐயோ போச்சு, அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சா? என்ன பண்ண போறோம்? என்னம்மா சொல்றீங்க? இப்ப வந்துட்டு போனவர் மாப்பிள்ளை இல்லையா? அவன் மாப்பிள்ளை இல்லம்மா. இரு, இங்க பாரு. ஐயோ போச்சு. ஐயோ, இவன் தான் ஸ்வேதாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை, என் மூத்த பையன் மாதவன். நல்லா மாட்டிக்கிட்டோம். ஸ்வேதா கிட்ட மாப்பிள்ளை யாருன்னு கேட்க போறோம். அது எதுக்கு நீங்க கேட்கணும்? ஸ்வேதா அன்னைக்கு என்கிட்ட கல்பனா மேடத்தோட 2வது பையன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னான். அவங்க அம்மா மூத்த பையன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. அதான் ஸ்வேதா ஏமாத்தப்படுறாளோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஸ்வேதா ஒண்ணு ஏமாத்தப்படல, ஏமாத்தப்பட்டது நீங்க தான். என்ன சொல்றீங்க? ஸ்வேதாவுக்கு கல்பனா அம்மாவோட மூத்த பையன் மேடிய தான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நல்லா தெரியும்னு சொல்றேன். அப்படியா? அப்புறம் அன்னைக்கு ஸ்வேதா ஏன் என்கிட்ட மாத்தி சொன்னா? அது மூல வளர்ச்சி குறைபாடு உள்ள பையனை அவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா, அத கேட்டு நீங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவீங்கன்னு தான் மாத்தி சொன்னா. நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். என்ன யோசிக்கிறாளுங்க? ஒருவேளை நம்ம சொன்னதை நம்பலையோ? இங்க பாருங்கம்மா, ஸ்வேதாவுக்கு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிருக்கு. நீங்க உண்மையிலேயே ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா, ஸ்வேதாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா, ஸ்வேதா யார கட்டிக்க போறான்ற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு அட்சதைய போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பொங்கலை தின்னுட்டு போயிட்டே இருங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. எனக்கு என்னவோ நீங்க தான் ஏதோ ஃப்ராடு பண்ணி ஸ்வேதாவை ஏமாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கீங்களோன்னு தோணுது. இல்லம்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இருங்க இருங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நாங்களே ஸ்வேதா கிட்ட நேரடியா போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறோம். ஏய் வாங்கடி போலாம். வா போலாம். ஏய், ஐயோ, இவளுங்க போய் அவகிட்ட என்ன கேட்டு தொலைக்க போறாங்களோ தெரியலையே. ஐயோ போச்சு, இந்த 3 பேரும் ஸ்வேதா கிட்ட என்னத்தை கேட்டு குழப்ப போறாளுங்களோ. என்ன விஷயம்? திரும்ப கேட்க எனக்கு தயக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் வாழ்க்கை கேட்ட கூடாதுன்னு அக்கறையில தான் கேக்குறேன். ஐயோ, மேடிக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுதா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னியா? இவ்வளவுதானா? என்ன ஸ்வேதா சிரிச்ச முகமா இருக்கா? ஆமா, நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். அப்பாடா. அப்ப இந்த கல்யாணத்துல உனக்கு மனப்பூர்வ சம்மதமா ஸ்வேதா? ஆமா. சரி ஸ்வேதா, நாங்க வரோம். வாங்கடி போலாம். அப்பா, பிள்ளையார